மாட்டேன், உருப்பட மாட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அது படிக்காது, உருப்படாது. அப்போ இதுக்கு எல்லாமே காரணம் யார்? பேரண்ட்ஸ் தான். பெற்றோர்கள் நம்ம தானே காரணம். நீங்கள் நல்லதாக நினைச்சீங்கன்னா அந்த குழந்தை, கெட்ட குழந்தை கூட என்ன ஆகிடும், நல்ல இதுக்கு தான். அது ஒரு இதில் சொல்கிறாங்க, அதாவது ஆல்பா எடிசன் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு சயின்ஸில். அவர் என்ன பண்ணாரா, ஸ்கூலுக்கு போனப்ப அவர் எதுவுமே படிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் என்ன பண்ணாங்களா, அவங்க அம்மா கிட்ட போய் லெட்டர் கொடுத்துட்டாரு. உன் பையன் படிக்க மாட்டான், முட்டாள், என்ன சொல்லி கொடுத்தாலும் ஏறலை அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு போகணும். அப்போ இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அது அப்படியே அம்மா சொல்லலை, நீ படிக்க மாட்டேன் முட்டாள்னு சொன்னால் அந்த குழந்தை அப்புறம் போகுமா, படிக்குமா, படிக்காது. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த எப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணார், நான் இந்த மாதிரி இப்போ லைட்டெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் கண்டுபிடிச்சி 100 தடவை 1000 தடவை என்ன இருக்கு இல்லையா, அதெல்லாம் அத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் அவர் விடாப்படியாக கண்டுபிடிச்சார். அதுதானே இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுட்டு. அப்போ ஒரு நாள் அவர் அப்புறமா அம்மா சரீரை விட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த லெட்டர் அவர் கையில் கிடைக்குது. அது லெட்டர் கிடைச்ச பிறகு அதில் என்ன போட்டிருக்கு, டீச்சர் ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு போயிட்டு சேர்த்துட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க, நீ வல்லவன் நல்லவன், நீ தாப்பா எல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி கொடுத்து 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 அவர் என்ன பண்ணாங்க, அவ்வளோ தோல்வி அடைஞ்சாலும் தோல்வியில் அந்த மனசு போகவே இல்லை. அவர் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தில் இருந்துட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகாமல் அவர் என்ன பண்ணிட்டார், எவ்வளோ பெரிய ஞானியாக சயின்டிஸ்டாக அவர் ஆகிட்டார். அப்போ அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தானே. அதுக்கு அவர் சொன்னார், எங்கள் அம்மா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. அதுபோல் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், குழந்தைங்களை எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் நல்ல எண்ணங்களாக, சுபமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை அதே போல் வளரும். நீங்கள் கெட்டதாக நினச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும், அப்படி தான் இருக்கும். குடிக்காரனை கூட மாற்ற முடியும். 9 கொலை பண்ண ஜெயபிரகாஷ் நாராயண் 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர்லலாம் வந்தது. ஒரே வீட்டில் 9 கொலை பண்ணாருன்னா அவர் மனசு எவ்வளோ வெறுப்பு இருக்கும் இல்லையா. ஆனால் அப்படிப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயண் நம்ம இந்த ஞானத்துக்கு அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, கவர்மெண்ட்டே இன்னைக்கு அதுக்கப்புறமா அவர் ஆயுள் கைதியாக போட்டுட்டாங்க. போட்ட பிறகு அவர் எந்தெந்த ஜெயிலில் போகிறாரோ, வேலூர், திருச்சி, சென்னை எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்வோம், பிரம்மா குமாரிகள் போய் கிளாஸ் எடுப்போம். அந்த மாதிரி போய் கிளாஸ் எடுத்து எடுத்து கேட்டு கேட்டு அவருக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. அங்கே இருக்கிற போலீஸில் இருக்கக்கூடிய ஹெட்டே அவரை பார்த்துட்டு அவரை விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த எண்ணத்துக்கு அங்கே இருந்துட்டே, ஜெயிலில் இருந்துட்டே அவர் மவுண்ட்டை போயிட்டு வந்தார். மவுண்ட்டை போயிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அப்போ அந்த காலத்தில் அவரை ரிலீஸ் பண்ணி கவர்மெண்ட்டே டெலிஃபோன் பூத்தெல்லாம் வச்சு கொடுத்து அவர் வாழ்ந்துட்டுருக்கார். இப்பயும் இருக்கார். பிரம்மா குமாரிகள் கிளாஸ்க்கு இருக்கார். அவங்க வீட்டில் போனால் எல்லாரும் அவரை சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா 9 கொலை பண்ணிட்டு வந்திருக்கார். நம்மளை எப்போ கொலை பண்ணுவார் அப்படி தானே பார்ப்பாங்க. மாறினாலும் அவரை பார்க்க மாட்டாங்க, அந்த நோக்கத்தில் அதை வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால் அவர் அங்கே போக மாட்டார். பிரம்மா குமாரிகள் கிளாஸ்க்கு இருக்கார். கிளாஸ் கேட்டுட்ருக்கார். அவருக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானம். ஏன்னா இது ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய ஞானம் இல்லை, இது நாங்கள் சொல்கிறது இல்லை, அவர் சொல்ல வச்சிருக்காரு, நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு கைடு, நாங்கள் ஒரு வழிகாட்டி, அவ்வளோதான். நாங்கள் ஒரு உதவியாளராக இருக்குமே தவிர நாங்கள் கிடையாது. இது நாங்கள் சொல்கிறது இல்லை, எங்களுக்கு தெரியாது, உங்களை போல தானே நாங்களும். இறைவன் எங்களுக்கு அது போல் முயற்சி செய்ய வச்சுட்ருக்கார். அந்த ஞானத்தை நீங்கள் எல்லாருமே இதை எடுக்கணும், இதை அனுபவம் பண்ணணும். உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்குள்ள மாற்றம் வரணும் இல்லையா. மாற்றம் வந்தால் தான் உலக மாற்றம் வரும். நமக்குள்ளே எது வரைக்கும் மாற்றம் வரலையோ அது வரைக்கும் இந்த உலகம் மாறவே மாறாது. இன்னும் தமோ பிரதான் கீழான நிலை தான் போயிட்டுருக்கோம். அதுலேருந்து நம்ம காப்பாற்றணும். இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இதை உணர்ந்துட்டு, இதை புரிஞ்சிட்டு நடைமுறை வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எல்லாரையும் கேட்டுக்கிறோம். அதனால் எப்போ இந்த மார்கழி மாதத்தில் எவ்வளோ விரதம் இருக்கும். இந்த விரதம்லாம் வெளியில் உடம்புக்காக இருக்கும். ஆனால் இந்த பிரம்மா குமாரிகள் நிகழ்ச்சி மூலமாக இறைவனுடைய அருள் வாக்குப்படி நம்ம மனசை இப்போ மாற்றணும். நம்ம அதுக்காக ஒரு உறுதிமொழியை
இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் உறுதியாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ மெடிடேஷன்.